வந்து நான் தோத்து நான் பத்துருவான். நீ உறங்கிடுவ. அப்புறமா நீ எழுதி ஆகணும். நான் சேர்ந்துக்க மாட்டேன். நீ எழுதி விட்டு பாப்பா இதுக்குன்னு போட்டு. ஐயோ எனக்கு அந்த விளையாட்டு பிடிக்கலண்ணா. எனக்கு தெரியாது. அது வேற விளையாட்டு. கோலி ஆடலாமா? ஐயோ எப்படின்னா அது குயி இருக்கும். குயி இல்ல குயி. ஐயோ அந்த குயில குண்டு எடுத்து அடிச்சுக்கணும். அது ஆடலாமா? வேற விளையாட்டு. பூ பந்து விளையாட்டு. அது விளையாடலாம். சீக்கிரம் பூ பந்து. இந்த ஆடின பத்தாது. உள்ள போய் ஆடலாம். ஓடி வா ஓடி வா ஓடி வா. எதற்காக வந்தேன்? என்னுடைய கணவன் செய்யாத தவறுக்காக அந்த வைகுந்த வாசல் பார்க்கடல் வாசல் பரந்தாமன் என்னுடைய கணவனை கொண்டு வைத்து விட்டார். ஆகையினாலே கத்தளத்திலே தஞ்சம் அடைந்தேன். அந்த கண்ணனோ அந்த மாய கண்ணன் ஆயர் பாடியிலே நந்தகோபன் யசோதை பட்டத்திலே குழந்தையாக வளர்கின்றான். அவனை கொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய தளத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷப்பாலை கொடுத்து அவனை கொல்ல வேண்டும். வருகின்றேன். மாறிவிட்டேன். இப்போது ஆயில் படை சென்று யசோதம்மாவிற்கு பிறந்த கண்ணனை என்னுடைய விஷப்பாலை கொடுத்து சாகரிக்க வேண்டும். ஆனா இதுவரை வரவில்லை. அம்மா பசிக்கு என்று ஓடி வருவார். ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா.
அம்மா அம்மா எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்தவுடனே இறந்து விட்டான். அதனால் என் சனத்தில் பால் கட்டி கொண்டிருக்குதும்மா. ஐயோ பாபம், வலிக்குதுமா, வலித்தான். பிறந்த உடனே குழந்தை இறந்து விட்டான். அதனால பால் சாணத்தில் பால் கட்டி கொண்டிருக்கிறதா? முன்னால் வழி பறிக்கப்படவில்லை, பாரமாக இருக்கிறது. அந்த பாரம் இறங்க வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அம்மா, உங்களுக்கே பிறந்ததற்கான் கண்ணன் செல்ல மகன் ஆசை மகன் அன்பன், அவனை கூப்பிடுங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. சரி சரி, வலிக்குது. உன் குறையை பார்க்க வேண்டும் என்றால் என் மகனை அழைக்கின்றேன். ஆமாம்மா. பலராமா, பாப்பா. உனக்கு உணவு வேண்டுமா? பசி இருக்குதா? அம்மா, வலிக்குதே. வலிக்குதே. அம்மா, யாரும் ஆம்பளை கொலையில பேசுறாங்கம்மா? யாரும்மா? அம்மா, நான் வசூல தோல் கட்டுறேன்னுங்கம்மா, போல தோல் கட்டு. வடக்கு முன்னுக்கு வா, இப்படி வாயே. அது இருக்காங்களே, அந்த அம்மாவுடைய குழந்தை இறந்து விட்டார்களாம். நான் எப்ப மச்சாமாப்பா? ஏண்டா இப்படி அப்படிலாம் பேசக்கூடாது. வேற எப்படி பேசணும்? இத வட அவனை குறைய பார்க்க வேண்டும். அதாவது அம்மா பசிக்குது என்று விரைக்கின்ற அல்லவா? அம்மா பால் கொடுமான்னு கேட்கிற, நான் பால் கொடுக்க முடியாது. இதற்காகலே அந்த அம்மா பால் கொடுக்க நிலைமையில இருக்காங்க. அப்படின்னா அவங்க குழந்தை செத்து போச்சா? ஆமா, பால் கட்டிச்சா? பால் கட்டி இருக்கு. எங்க கட்டிங்குதா? ஏண்டா பால் எங்க கட்டின்னு சொன்னாதான் எப்படி அது இருக்காங்களே அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய தனத்திலே கட்டிருக்கு. அந்த பாலை அருந்த வேண்டும் நீ. என்னம்மா உனக்கு விளக்கமா சொல்லுவாங்க. அப்பா பூச்சி பாரு அதுவா? ஐயோ பாவம், அவங்களுடைய நிலைமை நினைத்தா மன வருத்தமாக இருக்கு. அவங்களை குறைய போக்கணும்னா தான் முடியும். பெற்றவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. ஆமா, மற்றவளுக்கு என்ன தெரிய போகுது? எங்கடா மாதிரி தெரியுது. அதனால தவமிருந்து 300 நாட்கள் சுமந்தெடுத்த பிள்ளை இறந்து விட்டான். ஆகையால சனத்திலே தாய்ப்பாலானது சுரந்து கொண்டிருக்கிறது. அதை குடிக்கணும்னு வந்திருக்காங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 3 பால் தேவைப்படும். என்ன பால் சொல்ல? ரெண்டா, தாய்ப்பால், ஞானப்பால், கல்வி பயிலும் போது நாளம்பால். ஆமா, செத்துட்ட பேரு உடம்பால். உடம்பால். தபாலம் தபால் போட்டு தபால்லாம் எப்ப காலம் ஏறி போச்சு? தபாலம் போட்டுக்கிறான். தபால போடுறீங்க. அம்மா, ஒரு தாய் இருக்கும் பொழுது இன்னொரு தாய் சனத்துல பால இருந்தும் பொழுது இந்த தாய்க்கு மன வருத்தமாக இருக்கும். அதனால நீங்க வீட்டுக்கு போ, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா, எப்படியோ ஒன்று அவங்களுடைய குறையை தீர்த்து வைக்க வேண்டும். குழந்தை இல்லாமல் ஓடி வந்திருக்காங்க, உன்னை குழந்தையா நினைத்து அழைச்சிருக்காங்க. அதாவது பால் அருந்துடா. கண்ணா 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 கண்ணா, வாடா. அங்க ஒன்றே என்ன பண்றாங்க? ஒன்றே அல்வா கண்டி கொடுத்துடா. ஐயோ வலிக்குதே, வலிக்குதே, வலிக்குதே. அவங்க தான் எச்சு பத்து ராணி. எச்சு பத்து ராணிக்கு எலி குஞ்சிங்களா? ஐயா, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க. ஐயோ வலிக்குதே. என்ன வலிக்குது? அம்மா சனம் சொன்னாங்க, சனம் சொன்னாங்க. என்னமாச்சு உங்களுக்கு? அதனால குழந்தை செத்து போச்சான், தாய்ப்பால் நடந்து கட்டிச்சான், அதனால குடின்னு சொன்னாடா. அப்படியா? நீ போய் குடினா முதல்ல. நீ போய் குடினா. பையன் முட்டு கொடுக்குறான்னா இதுல எதுவும் ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். ஐயோ, எதுவுமே இல்ல, நீ போய் குடினா. சத்துமாவா? நிச்சயமாதான். நான் பெரிய பையன் தானே. நீ தானே பெரிய, நீ தான் முதல்ல குடிக்கணும். தம்பி திருந்துட்டுக்கிறான். நான் குடிச்சிட்டு இன்னொரு பாய்ச்சி ஒண்ணு வைக்கிறேன். நான் புறப்படட்டா? நீ குடிப்போ. நான் ஒன்று குடிச்சிருவான். குடினா.
ஐயோ பலராமா வலிக்குதே. பெற்றெடுத்த குழந்தை உயிரோடு இருந்தா எப்படி வாடா மகனை என வாரி அணைத்து உன் சனத்துல பால் குடிப்பியோ அது மாதிரி எனக்கு கொஞ்சம் தான் பால் கொடுக்கணும். அப்படியா பலராமா? என்ன பைத்தியக்காரன் எல்லாம் சிரிச்சு நடிக்கிறீங்க என்ன பார்த்தா. பலராமா பூஜைக்கு வந்த மலரேவா